ஓம் வரசித்தி விநாயகரே சரணம். யோசிப்போம் நலமாய் வாழ எந்த ஒரு காரியத்தையும் யோசித்து செஞ்சால் சிறப்பாக செய்யலாம். இன்றைக்கி 3வது வீடியோ விழிப்புணர்வு பற்றி சொல்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். இதுக்கு முன்னாடி 2 விழிப்புணர்வு வீடியோ போட்டிருந்தேன். போன வீடியோ கூட பாருங்கள். 2வது வீடியோ ரொம்ப முக்கியமான வீடியோ. நாம் ஏமாறுறதுனால தான் நிறைய பேர் ஏமாத்துறாங்க. நாம் ஏமாறாமல் இருந்தாக்கா ஏமாற்ற முடியாது. நான் வாரங்களில் இருக்கும்போது ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த கதை. நான் மாடியில் குடியிருந்தேன். கீழே ஓனர் அவங்க இருந்தாங்க. அவங்களுக்கு 3 பிள்ளைங்க இருந்தாங்க. ஒரு பொண்ணு எம்டெக் படிச்சிருக்கு, இன்னொரு பொண்ணு பிடெக் படிச்சுட்டே இருக்கு, இன்னொரு பையன் இன்டர் படிச்சுட்டே இருக்கான். ஒரு ட்ரிப்பு சாயங்கால வேலையில் கேஸ் சிலிண்டர் வந்தது. கேஸ் சிலிண்டருக்கு எவ்வளோ பணம் கொடுக்கணுன்னு மெசேஜ் வந்திருக்கும் செல்ஃபோனில், அதுவும் பார்க்குறதில்ல. அப்படி இல்லைன்னா கேஸ் சிலிண்டரை எடுத்துகிட்டு வந்த பையன் பில் கொடுத்தா அதையும் பார்க்குறதில்ல. அவங்கக்கிட்டே எவ்வளோ பணம் கொடுக்கணுன்னு கேட்குறாங்க. கேஸ் சிலிண்டர் பையன் பில்லை கொடுத்தான். எல்லாருமே காலேஜ் படித்த பிள்ளைங்க தான். யாருமே பில்லை பார்க்காம எவ்வளோ பணம் கொடுக்கணுன்னு அந்த பையன்கிட்டே கேட்குறாங்க. எனக்கு என்னமோ ஒரு சந்தேகமாக இருந்தது. சிலிண்டர் எடுத்துகிட்டு வந்த பையன்கிட்டே எவ்வளோ பணம் கொடுக்கணுன்னு கேட்டால் என்ன அர்த்தம்? மறுநாள் கிளம்புற பூ பறிக்க போயிருந்தேன். அப்போ கேட்டேன், என்ன எனக்கு சிலிண்டர் வந்ததுன்னா ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு, எவ்வளோ பணம் கொடுத்தீங்க அப்படின்னு கேட்டேன். சொன்னாங்க, ஏன்னா ஒரு 2 நாள் முன்னாடி தான் நான் சிலிண்டர் வாங்கினேன். எல்லாருமே பில்லு தான் பார்ப்பாங்க. அதே மாதிரி நான் கூட பில்லு பார்த்தேன். பில்லு பார்த்துட்டு அந்த பணத்தை கொடுத்தேன். அதோட ப்ளஸ் ஒரு 20 rupees சேர்த்து கொடுத்தேன். ஏன்னா அந்த பையன் சிலிண்டர் தூக்கிட்டு வர்றாங்கல்ல, அதனால ஒரு 20 ரூபாய் சேர்த்து கொடுத்தேன். அவ்வளோதான். இவங்க கிட்டக்க 100 ரூபாய் எக்ஸ்ட்ரா வாங்கிட்டான் அந்த பையன். நான் சொன்னேன், 100 ரூபாய் எக்ஸ்ட்ரா கொடுத்துட்டீங்களேன்னு. ஐயோ அப்படியா அப்படின்னாங்க. அடுத்த ட்ரிப்பு நான் லெஸ் பண்ணிக்கிறேன், அடுத்த ட்ரிப்பு நான் கேட்குறேன் அப்படின்னாங்க. இந்த காலத்தில் நேர்மையாக இருக்கிறவங்களாம் கம்மி தானே. அந்த அம்மாவோட புருஷன் துபாயில் வேலை பார்த்துட்டு இருக்காங்க. அதனால அவங்களுக்கு எதுவுமே தெரியாது விஷயமெல்லாம். அவங்க ஏதோ கஷ்டப்பட்டுட்டு சின்ன வேலை பார்த்துட்டு இருக்காங்க. இவங்க பணத்தை எல்லாம் இந்த மாதிரி வேஸ்ட் பண்ணிட்டாங்க. நான் சொன்னதுனால உங்களுக்கு தெரிஞ்சது, இல்லைன்னா அவங்களுக்கு தெரியவே தெரியாது. நான் சிரிச்சுட்டு இருந்தேன், என்ன அடுத்த ட்ரிப்பு எங்கேயாச்சும் பணம் கொடுப்பாங்களா போன பணத்தை அப்படின்னு சொல்லிட்டு. இல்லை நான் வாங்கிடுவேன் அப்படின்னாங்க. சரி அப்படின்னு 1.5 மாதம் கழித்து சிலிண்டர் வாங்கிக்கிட்டாங்க. அப்போ அந்த பையனே வந்திருந்தான். நீ இந்த மாதிரி இவ்வளோ நாள் வரைக்கும் 100 ரூபாய் ஜாஸ்தி வாங்கிக்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. உடனே அந்த பையன், உங்களுக்கு தான் மெசேஜ் வந்திருக்குல்ல, அப்படி இருக்கும்போது ஏன் என்கிட்ட கேட்குறீங்க எவ்வளோன்னு? பில்லு வேறு கொடுத்தேன்ல, நீங்கள் பார்த்துட்டு பணம் கொடுக்க வேண்டியது என்ன, உங்கள் பையனையே தப்பு அப்படின்னு சொன்னான். உங்களை யார் ஏமாற சொன்னாங்க? நான் தரமாட்டேன், சாப்பிட்டதை யாராச்சும் கக்குன்னு சொன்னால் கக்க முடியுமா? அவ்வளோதான், போனதான். நீங்கள் எதுக்கு பணம் கொடுத்தீங்க? சரி போச்சு அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டாங்க. சரி, நான் கேட்டதுனால இந்த ட்ரிப்பு சிலிண்டர்லேருந்து அவங்க தப்பிச்சாங்க. இல்லைன்னா 100 ரூபாய் எக்ஸ்ட்ரா கொடுத்துட்டே இருப்பாங்க. இதெல்லாம் நம்ம பார்த்துக்கணும். நம்ம ஸ்லிப்பில் பார்க்கணும், பார்த்து பணம் எவ்வளோ இருக்கணும்னு சொல்லிட்டு கொடுக்கணும். அதை விட்டுட்டு அவங்கக்கிட்டே கேட்டாக்கா அவங்க என்ன சொல்லுவாங்க? இப்போல்லாம் ஓடிபி சிஸ்டம் வந்துருச்சு. இந்த ஓடிபி சிஸ்டம் வந்த பிறகு கூட இப்போ இருக்கிற நியூ ஜெனரேஷன் தான் செல்ஃபோன்லாம் நல்லா பார்க்குறாங்க. பெரியவங்க ஒரு சிலருக்குலாம் தெரியவே தெரியாது. அப்படி இருக்கும்போது இப்போ ரீசெண்டாக நடக்குது. எவ்வளோ பணம் வந்ததுன்னா அவங்களுக்கு தெரியல, எதில் வந்திருக்குன்னு தெரியல. மெசேஜ் அவங்க பில்லும் பார்க்குறதில்ல. எவ்வளோ பணம் கேட்டாங்க. ஓடிபி பார்க்கணுன்னா இவங்களே ஃபோனை கொடுத்தாங்க. அவங்க ஓடிபி அவங்க பதிவு பண்ணிக்கிட்டாங்க. எவ்வளோ பணம் கொடுக்கணுன்னா அவங்க ஒரு 50 ரூபாய் ஜாஸ்தி கொடுத்தாங்க. இப்போ ரீசெண்டாக நடந்த விஷயம் நான் சொல்கிறேன். அவங்கக்கிட்டே ஃபோனெல்லாம் கொடுக்கக்கூடாது. பெரியவங்க அவங்க வீட்டில் இருக்கிறவங்க கிட்ட செல்ஃபோனில் மெசேஜ் வந்தால் எப்படி பார்க்கணும் அப்படின்னு கேட்டு தெரிஞ்சுங்க. அதே மாதிரி சின்ன பிள்ளைங்க கூட பெரியவங்களுக்கு பொறுமையாக சொல்லிக் கொடுங்க, எப்படி மெசேஜ் எல்லாம் பார்க்கணுன்னா. மினிமம் நாலேஜ் செல்ஃபோனை பற்றி தெரிஞ்சுக்கணும். இல்லைன்னா இந்த காலத்தில் பழைக்கிறது கஷ்டம். அடுத்த பயனுள்ள வீடியோவில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன். வணக்கம்.